மெட்ரோ ரயில் திட்டத்தை மணலி புதுநகர் வரை நீட்டித்து தர வலியுறுத்தி இரண்டாவது முறையாக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். சென்னை மணலி புதுநகர் பகுதியில் சுமார் 50,000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில், இவர் பணிக்கு செல்வதற்கும் பள்ளி, கல்லூரி உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைக்கு செல்வதற்கும் தினமும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இந்த பகுதியில் கண்டெய்னர் லாரி போக்குவரத்து பாதிப்பு, விபத்து, உயிரிழப்பு என தினமும் சிரமம் அடைந்து வரும் நிலையில், தங்களது பகுதிக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நீட்டித்து தர வேண்டும் என்று பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில், இதுவரை யாரும் கண்டுகொள்ளாததால் மீண்டும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். விமான நிலையம் முதல் லிம்கோ நகர் வரை மெட்ரோ ரயில் இயங்கி வரும் நிலையில், மணலி புதுநகர் வரை மெட்ரோ ரயில் நீட்டிக்க மணலி புதுநகர் பொதுமக்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்தோர் வரை அனைவரும் ஒன்றிணைந்து பதாகைகளை ஏந்தி மெட்ரோ ரயில் சேவை வேண்டும், மணலி புதுநகர் வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தினமும் உயிரை பணயம் வைத்து கனரக வாகனங்கள் செல்லும் சாலையில் செல்வதால் சிரமம் அடைவதாகவும், தினம் தினம் போக்குவரத்து பாதிப்பு, குறித்த நேரத்தில் பணிக்கு செல்ல முடிவதில்லை, பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் கல்லூரிக்கு குறித்த நேரத்தில் செல்ல முடிவதில்லை, இந்த பகுதியில் போதுமான பஸ் வசதி குறைவாக உள்ள காரணத்தினால் மெட்ரோ ரயில் வசதியை தங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், ஏற்கனவே போராட்டம் நடத்தி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும், கனரக வாகனங்கள் தொடர்ந்து பயணிப்பதால் அதன் மூலம் ஏற்படும் விபத்தில் இந்த பகுதியைச் சேர்ந்த பலரும் விபத்தில் உயிரிழந்திருப்பதாகவும், தங்களுக்கு மெட்ரோ ரயில் மூலம் நல்ல காலம் பிறக்கும் என்றும், இதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். மெட்ரோ ரயில் வரும் வரை அதற்காக தாங்கள் போராடி கொண்டு இருப்போம் என்றும், தாங்கள் படும் இன்னல்கள் அடுத்த சந்ததியினர் சந்திக்கக்கூடாது என்பதற்காக மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து தங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். சென்னை மணலி புதுநகருக்கு மெட்ரோ ரயில் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைச்சு மெட்ரோ ரயில் சேவை கோரிக்கை குழு அப்படிங்கிற குழு தொடர்ச்சியாக ஒரு 3 ஆண்டு நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். வட சென்னையில் விம்கோ நகர்லேருந்து இந்த பக்கம் மாதவரம் இணைப்பு வரும் பொழுது அதில் மெட்ரோ ரயிலில் எங்களுடைய மணலி புதுநகரையும் இணைக்க சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். 1979 எங்கள் ஊர் உருவாக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை போக்குவரத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்களுக்கு தொடர் வண்டி வரும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சு தான் தமிழ்நாடு அரசு அன்றைய தமிழ்நாடு அரசு எங்களுக்கு தொடர் வண்டியெல்லாம் வரும்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த 44 ஆண்டுகள் ஆகியும் எங்களுக்கு பெரிய தொடர் வண்டியெலாம் அதுவும் வரலை. நிறைய போக்குவரத்து பாதிக்கப்படுறோம். நிறைய ஆக்சிடென்ட்ஸு, நிறைய போக்குவரத்து நெரிசல்லாம் இருந்துட்டு இருக்கு. அதனால் அதெல்லாம் எங்களுக்கு மாற்றி அமைக்கணும் அப்படின்ற வகையில் நாங்கள் எங்களுக்கு மெட்ரோ ரயில் கேட்குறோம். மாதவரம் விம்கோ நகர் இணைப்பில் எங்களுடைய மணலி புது வரையும் ஒரு இணைப்பாக கேட்குறோம். அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கேட்குறோம். அதே போல் நீங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு இயக்கங்களை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் முதலமைச்சருக்கும் கோரிக்கை கொடுத்துருக்கோம், மெட்ரோ ரயில் நிர்வாகத்துக்கும் கோரிக்கை கொடுத்துருக்கோம். அவங்களும் பரிசீலனை பண்ணி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த இணைப்பில் எங்களுக்கு உடனடியாக கேட்குறோம். எங்களுடைய இந்த காலகட்டத்திலேயே இந்த மெட்ரோ ரயில் சேவையை நம்ம கேட்டுட்ருக்கோம். இது நாங்கள் இந்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் மெட்ரோ ரயில் நிர்வாகத்துக்கும் கேட்குற அந்த கோரிக்கை இருந்துட்டு இருக்குங்க. நிறைய கண்டெய்னர் டெர்மினல் நிறைய இருக்குது சார். அதான் நிறைய ட்ரெய்லர் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ட்ரெய்லர் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக் ஆகும். அதனால என்னன்னா 3 ஹவர் 4 ஹவர்லாம் நாங்கள் காத்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம்லாம் இருக்குது. அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக் ஆகிட்டே இருக்குது. இதனால ரொம்ப பாதிக்கப்படுறோம். இப்போ மெட்ரோ ரயில் எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நாங்கள் விரைவாக போக முடியும், கொஞ்சம் களைப்பில்லாமல் போக முடியும். நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க, நிறைய பேர் விபத்துக்குள்ளாயிருக்காங்க. அதனால இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா எங்களுக்கு மெட்ரோ ரயில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் எங்களுக்கு. அதை தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் நம்மளுடைய மெட்ரோ ரயில் நிர்வாகமும் கணக்கில் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு மெட்ரோ ரயில் கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. என் பேர் சரஸ்வதி, மணலி புதுநகர் வாசி. நான் 50 ஆண்டு காலமா நாங்கள் இருக்கோம். போக்குவரத்துக்காக மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கோம். நிறைய ஆக்சிடென்ட் இங்கே நடக்குது. ஊனமுற்ற மாதிரி ஆயிடுறாங்க. நிறைய டெத்தும் நடந்துருக்குது. இது போக்குவரத்து இல்லாதனால எங்களுக்கு இந்த மெட்ரோ ரயில் இங்கே மாதவரத்துக்கு வந்ததுனால எங்களுக்கு மணலி புதுநகர் வழியா வந்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். விபத்துகள் நடக்காம பாதுகாப்போடு நாங்கள் சென்று வரதுக்கு வசதியா இருக்கும்னு நினைக்கிறோம். அதுக்காக மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் எங்களுக்கு பஸ் வசதியே குறைவுதான். அதனால இந்த மெட்ரோ ட்ரெயின் எங்களுக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுத்து எங்களுக்கு உதவி செய்யுமாறு தாழ்மொழி கேட்டுக்கிறோம். இந்த உதவி செஞ்சா இந்த மெட்ரோ ட்ரெயின் எங்க புதுநகர் வழியா சென்றா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கும். நிம்மதியா போயிட்டு வருவோம். நிறைய வேலைக்கு போறவங்களும் பள்ளிக்கு போற பிள்ளைங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க.
எல்லாருமே நிக்கிறாங்க, வண்டிக்கு சரியா வர்றது கிடையாது, கண்டெய்னர் வண்டிங்க லைனா போயிட்டே இருக்கு. அதனால வந்து விபத்துகள் நிறைய ஏற்படுது. நிறைய பேர் எழுந்திருக்கிறோம் நாங்க இங்க நகர்ல. நிறைய பேர் ஊனமுட்டு நிக்கிறாங்க, இப்ப நிக்கிறாங்க பாருங்க, எல்லாரும் கம்பு வச்சுட்டு நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த மணலி புதுநகர் வந்து இந்த போக்குவரத்துனால பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த மணலி புதுநகர் 50 ஆண்டு காலமா இந்த கஷ்டம் இருக்கு. அதனால இப்ப மாதவரத்துல வந்திருக்கிறதுனால எங்க மணலி புதுநகர் வழியா இந்த மெட்ரோ ட்ரெயின் போனா எங்களுக்கு வந்து சந்தோஷப்படுவோம். இந்த மணலி புதுநகருக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் மத்திய அரசு, தமிழ்நாடு அரசு நாங்க வேண்டி வேண்டி கேட்டுக்கிறோங்க. குழந்தைங்களா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வண்டியில ஏறுறதுக்கு போக முடியாம பயப்படுறாங்க குழந்தைங்க போறதுக்கு. ஏன்னா நிறைய கண்டெய்னர் வண்டிங்களும் இருக்கு, குறுக்க நிறைய வண்டிங்க போயிட்டு இருக்கிறதுனால போக்குவரத்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். குழந்தைகள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க, பள்ளிக்கு போற குழந்தைங்க எல்லாமே மிகவும் பாதிப்பா இருக்குது. அதனால அவங்களுக்கு வசதியா வேணும்னா மெட்ரோ ட்ரெயின் வந்தாதாங்க. மெட்ரோ ட்ரெயின் வர வரைக்கும் நாங்க போராடுவோம். மணலி புதுநகருக்கு மெட்ரோ ட்ரெயின் வேண்டும், வேண்டும் வேண்டும். மணலி புதுநகருக்கு மெட்ரோ ட்ரெயின் வேண்டும். குழந்தைங்க கூட நீங்க போராட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுங்க. குழந்தைங்க எல்லாம் நிக்கிறாங்க பாருங்க, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. குழந்தைங்களே வந்து நின்று இருக்காங்க, படக்கூடாது. அதுக்காக இதுக்கு முன்னாடி இந்த சந்ததி நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டோம், எங்களுக்கு பின்னாடி வர சந்ததி எல்லாரும் கஷ்டப்படாம இருக்கணும்னா மெட்ரோ ட்ரெயின் அவசியம் வேணுங்க எங்களுக்கு. தயவு செஞ்சு மத்திய அரசோ தமிழ் அரசோ எங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் இந்த மாதவரத்துல இருந்து விம்கோ நகர் சந்திப்பு வரைக்கும் எங்க மணலி புதுநகர் வழியா போறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்.